ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் கருப்பு உளுந்து வடை வாங்க செய்யலாம். முழு உளுந்து ஊற வச்சுங்களா? நல்ல 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி மிக்சியில் போட்டுருக்கேன். அதான் 3 நாள் ஊற வைக்க வேண்டியதில்லை, ஒரு 3 மணி நேரம் வச்ச போதும். அது நல்லா இப்போ நம்ம மிக்சி பிடிச்சிக்கலாம். உப்பு போட்டு இதுக்கு தேவையான உப்பு இது வந்து ஒரு 200 கிராம் 200 கிராம் போட்டிருக்கேன். உளுந்து பார்த்தீங்களா, உப்பு முழு உளுந்து இது போட்டு மிக்சி அரைச்சிக்கலாம். மிக்சியில் வச்சு இது பிடிச்சிக்கலாம். அதுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்க, ஒரு 2 வெங்காயம் சின்னதாக, ஒரு 4 பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. எண்ணெய் சுடுது கடாயில், எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஆஃப் பண்ண ஆயில் நல்லெண்ணெயா கடலெண்ணெயா? கடலெண்ணெய். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கலர் இப்படி தான் வரும். பிளாக் உளுந்து, முழு உளுந்து, அதனால வந்து கலர் இப்படி தான் வரும். பருப்பு மட்டும் வெள்ளையாருது, மேல தோல் மட்டும் கருப்பா இருக்குது. அப்படி தோலோட நான் ஊற வச்சு வடை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சூப்பரா இருக்கும். சாயங்காலத்துல பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க பண்ணி கொடுக்கலாம். முழு உளுந்து இல்லாம மாமூல் உளுந்து கூட வடை செய்யலாம். அது ஒண்ணு வச்சிருக்கிறோம் நம்ம, ஆந்திரா காரிலு. ஆந்திரா காரி மாமூல் வடல், அது மாமூல் வடை. இது வந்து முழுசு முழு உளுந்து வடை சூப்பரா இருக்கும். இதை பார்த்துங்க, இதுலயே வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ஆப்பம் சோடாவில் கூட தேவையில்லை. ஆப்பம் சோடா போட்டால் எண்ணெய் இழுக்கும், அதனால ஆப்பம் சோடாவில் போட தேவையில்லை. இவ்வளோதான். உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு அப்படியே போட்டுங்க, தாளிப்பு பச்சையாவே. இப்போ வடை சுட்டு போட வேண்டியதுதான். நல்லா சுட சுடாக சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க, கலர் வந்து கொஞ்சம் இப்படிதான் வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம அந்த வடை மாதிரி தான், அவ்வளோதான். வடைனால அப்படிதான். என்ன ஹெல்த்தியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. இது நம்ம பெருமாள் கோவில்ல நம்ம வந்து பிரசாதம் கொடுப்பாங்க வடை அப்படின்ட்டு. பெருமாள் கோவில்ல இதே மாதிரி அவங்க வந்து இந்த உளுந்துதான் அவங்க வந்து மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு திருப்பி கொடுக்குறாங்க. அது வந்து அடை மாதிரி நைஸா தட்டுவாங்க. அது இன்னும் தண்ணி இல்லாம அரிப்பாங்க போல. அது அப்படி நைஸா வரும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். நீங்கள் அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் பார்க்குற கருப்பாக இருக்கும் அல்ல, ஏன்னா அந்த மேலே சூப்பராக இருக்கும். இந்த கலர் பார்த்து ஆனால் நல்லா வெட்டமெல்லாம் நல்லா இருக்கும். அந்த தோல் இருக்கிறதுனால தோல் உரிக்காமல் நம்ம வந்து முழு உளுந்து இல்லையா, இது வந்து முழு கருப்பு உளுந்து. நம்ம வடை மாமூலாக செய்யறது வந்து சாதாரண உளுந்து, உளுத்தம் பருப்பு. இது உளுந்துன்னு சொல்லுவாங்க, அது உளுத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃபரெண்ட். முழு உளுந்து அது உளுத்தம் பருப்பு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌனிஷா நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருப்பாயிடும், உள்ள வெந்தாது. அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரமானாலும் இந்த மாதிரி வடை சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக உளுந்து வடை. இதுதான் உளுந்து வடை. பார்த்துக்கோங்க, எண்ணெய் கூட அவ்வளோ இழுக்காது இல்லை, எண்ணெய் கூட அந்த அளவுக்கு இழுக்காது. வச்சு உளுந்து வடை சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு கருப்பா இருக்குன்னு பயப்பட வேணாம், சாப்பிட்டா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹாய், பார்த்தீங்கல்ல, இதுதான் கருப்பு உளுந்து வடை. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமாக மறக்காம ஹைப் பண்ணுங்க. ஹைப் பண்ணதான் எல்லோருக்கும் சேரும், அவங்களும் வந்து செய்து சாப்பிடட்டும். ஓகே, தேங்க்யூ. டன்.